அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் வ அலா ஆலின் ஹிஸ்பில்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது காலத்தில் ஹந்தக் யுத்தத்திற்காக மதீனாவிலிருந்து சஹாபாக்கள் அனைவரும் செல்கிறார்கள். அதே யுத்தத்தில் கலந்து கொள்வதற்காக புதிதாக திருமணமான சஹாபி ஒருவரும் வருகிறார். யுத்தத்தின் இடைநடுவில் புதிதாக திருமணமான சஹாபி என்பதால் மனைவியுடைய சிந்தனை அதிகரிக்கிறது. அதனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வீட்டிற்கு சென்று மனைவியை பார்த்து வர அனுமதி கேட்கிறார்கள். நபி அவர்களும் அனுமதிக்கிறார்கள். அந்த சஹாபி வீட்டிற்கு வருகிறார். இரவு நேரம் தன்னுடைய மனைவி வீட்டிற்கு வெளியே வந்து தனிமையில் நின்று கொண்டிருப்பதை காண்கிறார். வீட்டிற்கு வெளியே மனைவி நின்று கொண்டிருக்கும் காட்சி அந்த சஹாபிக்கு கோபத்தை அதிகரிக்கிறது. அதனால் கொண்டு வந்த ஈட்டியால் குத்துவதற்கு முனைகிறார். உடனே அந்த பெண்மணி அந்த சஹாபியை தடுத்து வீட்டிற்குள் சென்று பாருங்கள் என்றதும் அந்த சஹாபி வீட்டிற்குள் நுழைகிறார். தனது படுக்கை அறைக்கு வந்து பார்க்கும் பொழுது படுக்கையை சுற்றி ஒரு பாம்பு படுத்திருப்பதை காண்கிறார். வந்த வேகத்தில் கையில் இருந்த ஈட்டியால் அந்த பாம்பை குத்தி விடுகிறார். பாம்பும் பாய்ந்து அந்த சஹாபியை தாக்கி விடுகிறது. அதே இடத்தில் பாம்பும் செத்து விடுகிறது. சஹாபியும் மரணித்து விடுகிறார். இந்த செய்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கொண்டு வரப்படுகிறது. நபி அவர்கள் சொல்கிறார்கள், அந்த வீட்டில் படுக்கை அறையில் படுத்திருந்தது பாம்பு அல்ல, ஜின். ஆமிர் என்கின்ற ஜின் தான் அந்த இடத்தில் இருந்திருக்கிறது. அதனை அடிக்காமல் 3 முறை அவகாசம் கொடுத்திருந்தால் அது வீட்டிலிருந்து வெளியேறி போயிருக்கும். ஒரு முறை அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பாம்பொன்றை கொல்வதற்காக விரட்டி கொண்டிருக்கிறார்கள். அதனை அபூ லுபாபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண்டு தடுத்து விடுகிறார்கள். உடனே அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாம்புகளை கண்டால் கொல்ல அனுமதித்திருக்கிறார்கள் என்றதும், ஆம் உண்மைதான், ஆனால் அதன் பிறகு வீடுகளில் வசிக்கும் பாம்புகளை பார்த்த உடனே கொல்ல வேண்டாம் என தடுத்திருக்கிறார்கள். அவை வீட்டில் வசிக்கும் ஜின்களாகும் என பதிலளித்தார்கள் என்ற ஹதீஸை அப்துல்லாஹ் பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். பொதுவாகவே ஜின்களை 5 வகைகளாக பிரிக்கலாம். அதில் முதலாவது ஜின் என்கின்ற இனம். இந்த ஜின் என்ற வார்த்தையே அரேபியில் கண்களை விட்டு மறைவான விடயங்களுக்கு பொதுவாக பாவிக்கப்படும். அதனால் இந்த ஜின் என்ற இனம் கண்ணுக்கு தெரியாது. இந்த ஜின் இனத்தில் 2வது வகை ஆமிர் அல்லது ஒம்மார் என்கின்ற ஜின் இனம். இந்த ஜின்கள் பாலடைந்த வீடுகள், மலையடி வாரங்கள் போன்றவற்றில் தான் தங்கியிருக்கும். பள்ளி மதரசாக்களில் ஜின்களின் நடமாட்டம் இருக்கிறது என்று சொன்னால் அங்கு இருப்பது இந்த ஆமிர் என்கின்ற ஜின் இனம்தான். ஹந்தக் யுத்த நேரத்தில் அந்த சஹாபியுடைய வீட்டு படுக்கையில் பாம்பாக படுத்திருந்தது கூட இந்த ஆமிர் என்கின்ற ஜின் இனத்தை சேர்ந்ததுதான். ஜின் இனத்தில் 3வது வகை அர்வாஹ் என்று சொல்லப்படும். இந்த அர்வாஹ் என்கின்ற ஜின்கள் குறிவைப்பது சிறுவர்களையும் வயதிற்கு வந்த இளம் பெண்களையும் தான். மக்ரிபுக்கு முந்திய, சூரியன் உதயமாவதற்கு முந்திய நேரம், அதாவது பட்சிகள் பறக்கும் நேரத்தில் குழந்தைகளை வெளியே கொண்டு வரக்கூடாது என்று முன்னோர்கள் சொல்வதற்கு காரணம், பட்சிகள் என்பது அர்வாஹ் என்கின்ற ஜின்கள் வெளியேறி நடமாடுகின்ற நேரம் அது என்பதனால். ஜின் இனத்தில் 4வது வகைதான் ஷைத்தான் எனப்படுகின்ற ஜின். அல்லாஹு தாலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து சுஜூது செய்யுமாறு கட்டளையிட்டவுடன் மலாயிக்காமார்கள் அனைவரும் சுஜூது செய்தார்கள், இல்லா இப்லீஸ், இப்லீஸை தவிர. அந்த இடத்தில் சுஜூது செய்ய மறுத்தவன் இப்லீஸ் எனப்படுகின்ற ஷைத்தான் என்கின்ற ஜின். இவனுடைய அட்டூழியங்கள் கூடும் போதுதான் இந்த ஜின் ஷைத்தானாக மாறுகிறார். ஜின் இனத்தில் 5வது வகைதான் இஃப்ரீத் எனப்படுகின்ற ஜின் இனம். இந்த ஜின்கள் தான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது ஆட்சியில் அவருடைய அரச சபையில் இருந்த ஜின்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹு தஆலாவிடத்தில் ஒரு பிரார்த்தனை செய்கிறார்கள். ரப்பிக்ஃபிர்லி வஹப்லி முல்கல் லா யம்பகி லி அஹதின் மின் பஅதி.
என் இரட்சகனே, என்னை மன்னித்து விடுவாயாக. எனக்கு பின்னர் எவருக்குமே கிடைக்காத ஒரு ஆட்சியை எனக்கு நீ அன்பளிப்பு செய்வாயாக. அல்லாஹு தஆலா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த பிரார்த்தனைக்கு பிறகு இந்த உலகத்தையே ஆளக்கூடிய பிரம்மாண்டமான ஆட்சியை கொடுக்கிறான். அதில் பிரதானமானதுதான் ஜின்களையும் ஆளக்கூடிய ஆட்சி. ஜின்களை வைத்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போர் படையே உருவாக்கினார்கள். ஜின்களை அனுப்பி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆழ்கடல் முத்துக்களை எடுத்தார்கள். ஜின்களை வைத்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெரும் பெரும் கட்டிடங்களை கட்டினார்கள். அதிலும் பிரதானமானது புனித ஸ்தலமான மஸ்ஜிதுல் அக்ஸாவும் இந்த ஜின்களை வைத்து கட்டப்பட்ட கட்டிடம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது ஆட்சியில் சபா நாட்டு இளவரசியும் அந்நாட்டு மக்களும் சூரியனை வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தி ஹுதுஹுது பறவையின் ஊடாக சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கிடைக்கிறது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்நாட்டு இளவரசிக்கு கடிதம் ஒன்றை எழுதி ஹுதுஹுது பறவையிடம் கொடுத்து அனுப்பி வைக்கிறார்கள். அதன் பிறகு அந்நாட்டு இளவரசி தன்னை சந்திக்க வந்து கொண்டிருக்கிறார் என்ற செய்தி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வந்து கிடைக்கிறது. சபா நாட்டு இளவரசி எமது நாட்டிற்கு வந்து சேர்வதற்கு முன் அவளுடைய பிரம்மாண்டமான சிம்மாசனத்தை எனக்கு முன்னால் கொண்டு வந்து சேர்த்துவிட உங்களில் எவரால் முடியும் என அவையிலிருந்தோரை பார்த்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறார்கள். கால இஃப்ரீத்தும் மினல் ஜின், இஃப்ரீத் என்கின்ற ஜின் சொல்கிறது, அன ஆத்திக பிஹி கப்ல அன் தகூம மின் மகாமிக், நீங்கள் உங்கள் இடத்திலிருந்து எழுந்திருப்பதற்கு முன் அதனை நான் உங்களிடம் கொண்டு வந்து விடுவேன். வ இன்னி அலைஹி லகவியுன் அமீன், இதற்கு நான் மிக்க சக்தியுடையவன், மிக்க நம்பிக்கையும் உடையவன் என்று அந்த இஃப்ரீத் என்கின்ற ஜின் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொல்கிறது. இந்த குர்ஆனிய வரலாற்றிலிருந்து எங்களுக்கு தெளிவாகின்ற ஒரு விடயம், அதிவேகமாக பயணம் செய்கின்ற ஆற்றலை அல்லாஹு தஆலா ஜின்களுக்கு கொடுத்திருக்கிறார். 3 வகையான பயணங்களை ஜின்களால் செய்ய முடியும். ஒன்று ஆகாயத்தில் பறந்தவாறு, மற்றது கடலுக்கடியில் மூழ்கியவாறு, அடுத்தது நிலத்தில் எங்களை போன்று நடந்தவாறு. மலக்குகளை அல்லாஹு தஆலா ஒளியினாலும் மனிதர்களை மண்ணினாலும் ஜின்களை நெருப்பினாலும் படைத்திருக்கிறார். ஜின்களிலும் ஆண் பெண் என 2 பிரிவினர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் தங்களுக்குள் திருமணங்கள் முடித்துக் கொள்கிறார்கள், குழந்தைகள் பெற்றுக்கொள்கிறார்கள் என்பது மட்டுமல்லாமல் சில இடங்களில் ஜின்கள் மனிதர்களை திருமணம் முடித்துக் கொண்டிருந்ததற்கான வரலாற்று பதிவுகளையும் எங்களால் பார்க்க முடியும். ஜின்களின் உருவம் சம்பந்தமாக நாங்கள் ஆராய்ந்தால் கொம்பு வைத்த உருவம் கொண்டவனாக ஷைத்தான் இருக்கிறான் என்ற ஹதீஸ் ஆதாரங்களை எங்களால் பார்க்க முடியும். அது மட்டுமல்லாமல் வேண்டிய தோற்றமும் அந்த ஜின்களால் எடுத்துக்கொள்ள முடியும். மனிதர்கள் போன்றோ மிருகங்கள் போன்றோ பாம்பு, தேள், ஒட்டகம், ஆடு, மாடு, குதிரை, கழுதை, குருவிகள், நாய், பூனை போன்ற உருவங்களில் கூட ஜின்கள் எங்களுக்கு முன்னால் வரலாம். பத்ர் யுத்த நேரத்தில் குறைஷிகளுக்கு மத்தியில் சுராக்கா என்பவனின் தோற்றத்தில் ஒரு ஜின் வந்து போன நிகழ்வையும் நாம் அறிந்திருக்கிறோம். ரமதானுடைய காலத்தில் ஜகாத்துல் ஃபித்ருடைய ஈத்தம்பழங்களை பாதுகாப்பதற்கான பொறுப்பினை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்திருந்தார்கள். ஒரு நாள் இரவு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது பாதுகாப்பு வேளையில் ஈடுபட்டிருக்கும் நேரம் ஒரு திருடன் வந்து ஈத்தம்பழங்களை அள்ளி சாப்பிட்டு கொண்டிருப்பதை கண்டு அவனை பிடித்து விடுகிறார்கள். பிடிபட்ட திருடன் அழுது கெஞ்சி மன்றாடியவுடன் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவனை விட்டு விடுகிறார்கள். மறுநாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சபைக்கு வருகிறார்கள். நபி அவர்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து, மா ஃபஅல அஸீருக்கல் பாரிஹா, உங்களுடைய கைதியின் நிலைமை என்னவாயிற்று அபூ ஹுரைராவே என்று கேட்க, யா ரசூலல்லாஹ், அவனது குடும்ப நிலை சொல்லி என்னிடத்தில் அழுது கெஞ்சினான், இனிமேல் வரவே மாட்டேன் என வாக்களித்தான், அதனால் அவனை நான் விட்டுவிட்டேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இல்லை, அவன் மீண்டும் வருவான். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், எனக்கு உறுதியாகிவிட்டது, அவன் நிச்சயம் இன்று இரவும் வருவான். ஏன்? நபி அவர்கள் சொல்லிவிட்டார்கள்.
மீண்டும் இரவு நேரம் பாதுகாப்பில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அதே திருடன் ஈத்தம்பழங்களை அள்ளி சாப்பிட்டு கொண்டிருக்க அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவனை பிடித்து விடுகிறார்கள். மீண்டும் முந்திய நாள் போன்றே அழுது கெஞ்சி குடும்ப நிலைகளை சொல்லி மன்றாடுகிறான். அவன் மீது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இறக்கப்பட்டு விட்டு விடுகிறார்கள். மூன்றாவது நாளும் இதே போன்று திருட வந்தவன் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் மாட்டிக்கொள்கிறான். இனிமேலும் உன்னை விட்டுவிட முடியாது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் உன்னை கொண்டு ஒப்படைத்தே தீருவேன் என்றதும் இதற்கு மேல் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கெஞ்சி எந்த பயனும் இல்லை என்பதை அறிந்தவன் தஅனி வஅல்லிமுக கலிமாத், என்னை விட்டு விடுங்கள், உங்களுக்கு சில கலிமாக்களை சொல்லித் தருகிறேன் என்கிறார். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் பலஹீனத்தை அவன் அறிந்திருந்தான். இல்மு தாகம் உடையவர்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அதனால்தான் 1,00,000க்கு மேற்பட்ட சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இருந்தாலும் அதிக ஹதீஸ்களை அறிவித்தவர் இந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இல்முடைய விடயத்தில் தாகமுள்ளவர் என்பதை அறிந்து உங்களுக்கு ஒரு விடயத்தை கற்றுத் தருகிறேன் என்றவுடன் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவனை விட்டுவிட்டு கற்றுத்தருமாறு கேட்கிறார். இதா ஆவைத இலா ஃபிராஷிக் ஃபக்ரா ஆயத்துல் குர்சி, உங்களுடைய விரிப்புக்கு நீங்கள் சென்றால் ஆயத்துல் குர்சியை ஓதிக்கொள்ளுங்கள். அப்படி ஓதினால் அல்லாஹு தஆலா விடியும் வரை உங்களுக்கு பாதுகாவலராக ஒரு மலக்கை வைப்பான். எந்த ஒரு ஷைத்தானும் உங்களை நெருங்க முடியாது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவனை விட்டு விடுகிறார்கள். அடுத்த நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்று நடந்தவற்றை சொல்கிறார்கள். அமா இன்னஹு கத் ஸதகத் வ ஹுவ கதூப், அவன் சொன்னது உண்மை, ஆனால் அவன் பொய்யன். இந்த இடத்தில் திருடனாக வந்தது ஷைத்தான் என்கின்ற ஜின். மனித வர்க்கத்தை படைப்பதற்கு முன்னரே அல்லாஹு தஆலா ஜின் இனத்தை படைத்து விட்டார். மனிதர்களைப் போலவே ஜின்களுக்கும் சொர்க்கம் நரகத்தையும் வைத்திருக்கிறான். அதனால் தான் வலகத் தரஅனா லிஜஹன்னம கஸீரம் மினல் ஜின்னி வல் இன்ஸ், திட்டமாக ஜின்களிலும் மனிதர்களிலும் அநேகரை நரகத்திற்காகவே நாம் படைத்திருக்கிறேன் என்றும், இன்னும் ஒரு இடத்தில் வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதுன், ஜின்களையும் மனிதர்களையும் என்னை அவர்கள் வணங்குவதற்காகவே அன்றி நான் படைக்கவில்லை. அறுக்கப்பட்ட ஆடு மாடுகளின் எச்சங்கள் வீசப்படுகின்ற மடுவம் பகுதிகள் போன்றவற்றில்தான் ஜின்களின் ஊசலாட்டங்கள் நடமாட்டங்கள் அதிகமாக இருக்கின்றன. காரணம், அதனுடைய பிரதான உணவே ஆடு மாடுகளின் எலும்பு துண்டுகளும் எச்சங்களும் தான். ஒட்டகங்களை கட்டி வைக்கப்படுகின்ற இடங்களில் தொழுவதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்திருக்கிறார்கள். அதற்கு காரணமும் ஒவ்வொரு ஒட்டகத்திற்கு பின்னாலும் ஒரு ஜின் நின்று கொண்டிருப்பதனால். கைவிடப்பட்ட கட்டிடங்கள், மலையடிவாரங்கள் போன்ற பகுதிகளில்தான் ஜின்களுடைய வசிப்பிடங்கள் அதிகமாக இருக்கும். கடல், ஆறு, குளம், நதிகள் போன்ற பகுதிகளிலும் ஜின்களின் தங்குமிடங்கள் அதிகமாக அமைக்கப்பட்டிருக்கும். காரணம், ஆழ்கடல் பகுதியில்தான் இப்லீஸின் சிம்மாசனம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அங்குதான் ஜின்களின் ஒன்று கூடல் கூட்டங்களும் நடத்தப்படுகிறது. இந்த ஜின்களின் ஊசலாட்டங்கள், கெட்ட ஷைத்தான்களின் அட்டூழியங்களிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கான பல வழிகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். அதில் பிரதானமானதுதான் சூரத்துல் பக்ரா ஓதப்படுகின்ற வீடுகளில் இந்த ஷைத்தான் இப்லீசுகளின் அட்டூழியங்கள் இருக்காது. அசிங்கங்களை சாப்பிடுகின்ற கெட்ட ஜின்கள் கழிவறை பகுதிகளில் அதிகமாக இருப்பதன் காரணமாகத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாத்ரூம் போகின்ற நேரத்தில் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் குபுதி வல் ஹபாயித், கெட்ட ஆண் பெண் ஷைத்தான்களின் தீங்குகளை விட்டும் அல்லாஹ்விடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன் என்கின்ற துஆவை ஓதிச் செல்லுமாறு கட்டளையிட்டிருக்கிறார்கள். மனித நடமாட்டம் இல்லாத கைவிடப்பட்ட கட்டிட பகுதிகளுக்கோ மலையடிவாரங்களுக்கோ போகின்ற சந்தர்ப்பத்தில் அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக் என்கின்ற துஆவை ஓதிச் சென்றால் நிச்சயம் இந்த கெட்ட ஜின்கள் ஷைத்தான்களின் தீங்குகளிலிருந்து அல்லாஹு தஆலா எங்களுக்கு பாதுகாப்பை தருவார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கெட்ட ஜின்கள் ஷைத்தான்களுடைய விடயத்தில் பிரதானமாக எங்களுக்கு கற்றுத்தந்ததுதான் ஆயத்துல் குர்சி.
இந்த ஆயத்துல் குர்சியை அதிகமாக மனனமிட்டு ஓதி வந்தால் எங்களது வீட்டிலோ நாங்கள் பயணம் செய்கின்ற இடங்களிலோ இந்த கெட்ட ஜின்கள் ஷைத்தான்களின் ஊசலாட்டங்கள் அட்டூழியங்களிலிருந்து நிச்சயம் பாதுகாப்பு பெறலாம்.